இன்ஃபோ வினோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க தலைப்பு அப்துல் அவர்களின் பொன்மொழிகள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே, ஏனென்றால் கையில்லாதவனுக்கும் எதிர்காலம் உண்டு. முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுத்து விடாதே. அடுத்த முறை தோல்வியுற்றால் உன் முதல் வெற்றி அதிர்ஷ்டத்தால் தான் கிடைத்தது என்பார்கள். கனவு காணுங்கள். கனவுதான் சிந்தனையாகவும் சிந்தனைதான் செயலாகவும் மாறுகிறது. உன்னால் மாற்ற முடியாததை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். நீ கடைசியாய் செய்த தவறுதான் இப்போது உன்னுடைய முதன்மையான ஆசான். முடியாது என்று நீ சொல்வது எல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கிறான். உலகம் உன்னை அறிவதை விட உன்னை அறிவதற்கு உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள். கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், அதை வென்று விடலாம். நீங்கள் சூரியனைப் போல் பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் சூரியனைப் போல் எரிய வேண்டும். ஒரு நாள் நிச்சயம் விடியும், அது உன்னால் மட்டும் முடியும். நீ செல்லும் பாதைகளில் தடைகள் ஏதும் இல்லை என்றால் அது நீ செல்லும் பாதை அல்ல, யாரோ ஒருவர் சென்ற பாதை. நீ உறங்கும் போது வருவதல்ல கனவு, உங்களை உறங்க விடாமல் செய்வதே கனவு. ஒருமுறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பலமுறை வந்தால் லட்சியம். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. மாணவர்களின் மிக முக்கியமான இலக்கணம் கேள்வி கேட்பதே. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில்தான் உள்ளது. உலகிற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்கின்றனர் பலர். ஆனால் தனக்கு ஏற்றாற்போல் உலகையே மாற்றிக்கொள்கின்றனர் சிலர். அற்ப சந்தோஷங்களுக்காக ஓடுவதை விட உயர்ந்த லட்சியங்களுக்காக பாடுபடுவது சாலச் சிறந்தது. என்னால் முடியும், நம்மால் முடியும், இந்தியாவால் முடியும். இந்த வாசகத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். புதிய விஷயங்களை படைக்க வேண்டும் என லட்சியம் உள்ளவர்களுக்கு அவர்களது வேட்கையே ஊக்கமாக அமையும். மற்றவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தேவையில்லை. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவது இல்லை. மிக உயர்ந்த லட்சியம் மனிதர்களுக்கான எல்லை என்ற சுவர்களை தகர்க்கிறது. வெற்றி பெற்றவர்களின் கதைகள் உங்களுக்கு வெறும் தகவல்களை மட்டுமே அளிக்கும். தோல்வி அடைந்தவர்களின் கதைதான் வெற்றி பெறுவதற்கான வழிகளை சொல்லும். நம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலியாகின்றான். ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமிதம் கொள்ளும் தருணத்தில் முட்டாளாகின்றான். எங்கே இதயத்தில் அறம் ஒழுக்கம் இருக்கிறதோ அங்கே செயல்பாட்டில் அழகு இருக்கும். எங்கே செயல்பாட்டில் அழகு இருக்கிறதோ அங்கே வீட்டில் ஒத்திசைவு இருக்கும். எங்கே வீட்டில் ஒத்திசைவு இருக்கிறதோ அங்கே தேசத்தில் ஒழுங்கு இருக்கும். எப்போது தேசத்தில் ஒழுங்கு இருக்கிறதோ அப்போது உலகில் அமைதி நிலவும். வாரிசு அடிப்படையில் ஒருவர் தலைமையிடத்துக்கு வரலாம், ஆனால் தலைவருக்கான தகுதிகளை ஒருவர் சொந்தமாக மட்டுமே உருவாக்கி கொள்ள வேண்டும். வெற்றி என்பது உன் நிழல் போல, அதை தேடி போக வேண்டியதில்லை. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது அது உன்னுடன் வரும். நமது பிறப்பு ஓர் சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். தவறான காரியங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. ஒரு இலக்கை நோக்கி செல்ல பல வழிகள் இருந்தாலும் நேர்மையான வழியே மிகச்சிறந்த வழி என்பதுடன் அது மட்டுமே வழியாக இருக்க வேண்டும். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் உறைந்து கிடக்கும் அக்னி குஞ்சுகள் சிறகு முளைத்து பறக்கட்டும். இந்திய புண்ணிய திருநாட்டின் புகழ் ஜுவாலை விண்ணிலும் பேரொளி வீசி பரவட்டும். தெளிவான கண்ணோட்டம் இல்லாத தடுமாற்றம், திசை தெரியாத குழப்பம், இதுதான் இந்திய இளைஞர்களை வாட்டும் மிகப்பெரிய பிரச்சனை. முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.